பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் உயர்ந்து நிற்கணும் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் கோபுரம் மனமே கோபுரம் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும் கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும் கோபுரம் மனமே கோபுரம் கோபுரம் குடும்பம் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம் அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம் உயர்ந்து நிற்கணும் அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால் என்னம்மா என்னாச்சு உண்மையா அப்படி போட்டு அடிச்சுட்டான் அழாதம்மா அழாதம்மா பச்ச குழந்தை போட்டு கை நீட்டி அடிச்சுட்டாங்க பத்மி குழந்தை பிஸ்கட் கொடுமா குழந்தை பக்கத்தில் போய் வச்சுமா நாளைக்கு அம்மாவை பார்க்கலாம்டா சரியா இல்லடா பிரியா நான் உன் அம்மா பார்க்க கூட்டிட்டு போறேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு நாம
அம்மா பார்க்க போலாம். இப்ப கத்துக்கமா. பாடுறது அடுத்தது அப்பா குழந்தை பார்த்துக்கணும். நாங்க வந்துடுறோம். எங்கம்மா போறோம்? அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது பிரியா என்ன வந்திருக்கா. அவர் எந்த பேர் வரல சொல்லிட்டு வரேன். சரி சொல்லிட்டோம். பிரியா, என் பொண்ணு அப்படியே தூங்குவாங்கன்னு. பத்மினி, என்ன இந்த நேரத்துல எங்க வந்திருக்க? பிரியா அங்க வந்துட்டான்னா அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? நீ எப்படி அங்க வந்தா? அம்மாவை பார்க்கணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க. ராத்திரி அவளும் தூங்காம என்னையும் தூங்க விடாம தூக்கத்தை கெடுத்தா. நான் தான் அவளை சமாதானம் பண்ணி தூங்க வச்சேனே. நீ அவளை தூங்க வச்சிருக்கலாம். ஆனா அவ தூங்கல. எழுதி வெளியில வந்துட்டா. நாங்க தான் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சோம். காலையில எழுந்தோடனே அம்மா வேற பார்க்கணுங்கிறா. நீ எழுந்தா அவளை பேர் வரல. அதான் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். அதோட உன்னை திட்டிட்டும் போலான்னு வந்திருக்கேன். என்னையா? இல்லைண்ணா குழந்தை எப்படி அடிச்சிருக்கு? ஆமாம்மா, எப்படி நானே அடிச்சுக்க முடியும்? அதான் நல்லா இருக்கு. உன்னோட வீக்னஸ்க்காக நீ குழந்தை அடிக்கலாமா? என்ன பண்ண சொல்லு? நடு ராத்திரில எழுந்து உட்காந்துக்கிட்டு அம்மா வேணும்னு அடம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு மட்டும் என் குழந்தை அடிக்கணும்னு ஆசையா என்ன? அவளை அடிச்சதுக்கு அப்புறம் நான் பட்ட வேதனை எனக்கு தெரியும். சரி வருத்தப்படாத. அவளை அடிச்சுட்டு நீ இது பாருங்க, கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்புறம் முடிகிற நடப்பா நானும் எதிர்பார்க்கிறேன். என் வீட்டுல உன்னோட இருக்கட்டும்னா அம்மா இல்லாத குழந்தை கிட்ட வெறுப்பு காட்டாம நடந்துட்டோம். பாவம் அவளுக்கும் நீ போடுறதா? என்ன ஏக்கம்? அப்பா சொல்றதை கேட்கணும் இல்லையா? அம்மா வேணும்னு சொல்றா. அதுவும் இப்பவே வேணும்னு அடம் பிடிச்சா நான் விட்டு போடுவேன். இவ்வளவு பெரிய ஆளான ஒன்னாலே காசு அறுக்க முடியாம இருக்கிறப்போ பாவம் சின்ன குழந்தை என்ன பண்ணும்? அப்பா கோச்சிட்டு போனான்னு நீ மட்டும் அப்பா பார்க்க வரலையா? உனக்கே அப்பாவை பார்க்கணும்னு இருக்கும்போது குழந்தைக்கு அம்மா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? மனசு கஷ்டப்படாம நடந்துக்கணும். உனக்காகவும் இல்லை எனக்காகவும் இல்லை. உனக்காகவாவது எப்பயாவது அம்மாக்கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடணும்.
அடிக்கிற வெயில் எல்லாம் என் பொண்ணு மேலே அடிக்குது. என்னப்பா பண்றது, என் வேலையே அதானே. சரிம்மா, கொடை எடுத்துட்டு போச்சோன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்பா கொடை எடுத்துட்டு போனா ஸ்டைலா இருக்கும். பாக்குறவங்க எல்லாம் இவ ரொம்ப வசதிக்காரி, சும்மா பொழுதுபோக்குக்காக சேல்ஸ் வேலை பாக்குறான்னு நினைச்சுப்பாங்க. வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறியம்மா. அலைச்சல்ல நல்ல சேல்ஸ் அம்மா. அலைச்சல் அதிகமான தானே இப்ப வியாபாரமும் அதிகமாகும். உட்கார்ந்த இடத்துல நிற்க தானே நகைக்கடை வியாபாரமா என்ன? இன்னைக்கு 6 பீஸ் வித்தேன்ப்பா, 150 ரூபாய் லாபம். கேட்கறது சந்தோஷமா இருக்குமா? சரி, நவீன் கழுவிட்டு வந்துருங்க. போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா அது? சொல்றேன். உங்க ரொம்ப நாள் கண்ணாடி கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுப்பா. அப்படியா? டாக்டர் சொன்னார்ல, அதுபடி உங்க கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது டாக்டர் கொடுத்த ஸ்லிப்பா. என்னங்க படிச்சு பாருங்க. ஜெகதீஸ்வர் MBBS நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். தெரியுதா? தெரியுதுமா. அப்பா, அம்மாவோட போட்டோ இருக்குல்ல, போட்டோல என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா? நல்லா தெரியுதாப்பா? நல்லா தெரியுதுமா. தெரியுதா? நல்லா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுதுமா. என்னப்பா கண்ணாடி சரியில்லையா? இல்ல, இந்த கண்ணாடிக்கு அந்த வீட்டு இருக்கும்போது உன் அண்ணன்கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவு கூச்சப்பட்டு இந்த கண்ணாடியை கைக்கு வந்து சேர்க்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை சம்பாதிச்சு அவன் சம்பாதிச்சதை நான் வாங்கி போட்டு என் பொண்ணு சம்பாதிச்சு அது கையால நான் வாங்கி போட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா தான் அப்பா, பாசம் காட்டுறதுல மட்டும் பாகுபாடு காட்டக்கூடாது. நாங்க எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான். இப்ப நீங்க போட்டுட்டீங்க கண்ணாடி, இது என் பணத்துல வாங்கல, அண்ணன் கொடுத்த பணத்துல தான் வாங்கினேன். அண்ணன் காசு வாங்கின கண்ணாடி, அவன் காசுல வாங்கின கண்ணாடி ஏன் மூஞ்சிலியா? அப்பா இல்ல இல்ல வேண்டாம், விடுமா. பணம் இல்லப்பா. நீங்க அப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு ஒரிஞ்சல் கூட தான் நான் செஞ்சேன். உங்களுக்கு அதானே வாங்கினேன். ஒரு நிமிஷத்துல கண்ணாடி உடச்சிட்டீங்க. இது பாருங்கப்பா, இந்த உலகத்தை எங்களுக்கு கண்ணை காட்டணும் நீங்க. உங்க கண்ணை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமைப்பா. இந்த கண்ணாடி மூலமா நீங்க படிக்கிற ஒவ்வொரு எழுத்துலையும் அண்ணன் தெரியணும், பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் அண்ணன் தெரியணும். அதனால தான் இது செஞ்சேன். இது பாருங்க, அண்ணன் மேல கோவம் இருக்கட்டும்பா, ஆனா அதே சமயம் அண்ணனோட ஞாபகமும் இருக்கணும். அதனால இதை வாங்கினேன். ஏற்படுறதே சொன்னனுக்கு, பொறுப்புக்கிறதே சொன்னனுக்கு இல்லையா? போட்டுக்கோங்க, பிடிங்க, போட்டுக்கோங்கப்பா, போட்டுக்கோங்கப்பா. காயத்ரி, வாக்கா. என்ன சமைச்சிட்டு இருக்கியா? உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்க்கா? வேற என்ன, எல்லாம் நேற்று பிரியா பண்ண விளையாட்டாதான். குழந்தை தானக்கா, அதுக்கு என்ன காயத்ரி? பிரியா தானே இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னா அவனுக்கு கஷ்டம் தானே. சரி, அவனை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுக்கணும். இதுக்கு ஒரே வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம். ஏய் முட்டாள், நான் சொல்றது அது இல்ல. பிரியாவை தூங்கி வைக்கிறதும் இங்க பிரச்சனை இல்ல. அப்ப வேற என்ன பிரச்சனை?
அவளுக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. வராதா பின்ன? பிரியாக்கு அம்மாவை பார்க்கணும்னு ஏக்கம் இருக்கிறப்போ அன்னைக்கு மட்டும் பிரியா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இருக்கலாம். இருக்கலாம் இல்லடி, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா அன்னைக்கு வரணும்னு பயப்படலாம். சாரி, அன்னைக்கு பயம் இருக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவனே நம்ப மாட்டான். காயத்ரி, எந்த பொண்ணுக்குள்ளயும் பயம் இருக்கும். சில பேர் அதை காட்டுவாங்க, சில பேர் அதை காட்டாம மறைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அது இப்ப பிரச்சனை இல்ல. அண்ணன் ஒரு இடத்துல, அண்ணி ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல இருக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. குடும்பம் ஒண்ணு சேரணும். அண்ணியோட குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒரு வயசு என்ன? எதுக்கு அண்ணி ஒரு திட்டம் போல இருக்கு. உனக்கு கிடைக்க இருந்த வேலைய அண்ணி கிடைக்க விடாம செஞ்சா அவ சந்தோஷமா இருக்கணும், நீ கஷ்டப்படுற. உன்னை என்னதான் சொல்றதுடா? காயத்ரி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கும் எனக்கும் அண்ணி மேல 1000 கோபம் இருக்கலாம். ஆனா அண்ணன் மேல அண்ணிக்கும், அண்ணி மேல அண்ணனுக்கும் இருக்கிற பாசமே வேற. அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னா அவர் அண்ணி கூட தான் இருக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. என்ன கேட்காத. அப்படியே கேட்டாலும் ஏதாவது ஏடா கூடமா சொல்லுவேன். அவங்க இங்க வராம இருக்கிறதுக்கு வழி கேளு. 100 வழி சொல்றேன். படி, ஒன்னு போய் கேட்டு பாரு, என்ன சொல்லணும் நானும் யோசிச்சுக்கிறேன். நான் வழி கேட்டேன். போகும் போகும் குடும்பம் ஒண்ணு சேரணும். பிரியா, உனக்கு பிடிச்ச ரவா உப்புமா சக்கரையும் வச்சிருக்கேன். என்ன என்ன கோமா? ஏன் யூனிஃபார்ம் போடல? கேக்குறேன்ல, என்ன கோமா? அப்புறம் என்ன பார்த்தோன்னு திரும்பிட்ட? பார்த்தா கோபம் வரும். ஓஹோ, கோபம் வரல. பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஆமா. சரி சரி, சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டுக்கோ. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஆட்டோ வந்துடும்ல? போட்டுக்க மாட்டேன். ஏன் போட்டுக்க மாட்டேன்? இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னடா என்ன? ஸ்கூல்ல டீச்சர் யாரோ திட்டினாங்களா? இல்லை ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க தான் நான் கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணல. என்ன ஹோம்ஒர்க்? அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, நீங்க கூட்டிகிட்டு வர மாட்டீங்க. என்னையும் அம்மா கிட்ட கூட்டிட்டு போக மாட்டீங்க. அதனாலதான் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதான் கோவமா? சரி, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாமா? இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? அம்மாவும் திரும்ப வந்துடுவாங்க. என்ன ஐடியா? நான் ஐடியா சொல்றேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கணும். போட்டுக்கியா? வெரி குட். இப்போ உன் பேக்ல இருந்து ஒரு நோட் புக், ஒரு பென் விடு. முதல்ல நோட் புக் ஓபன் பண்ணு. அன்புள்ள அம்மாக்கு பிரியா ஐடி கொண்டது. எழுதிட்டியா? நீமா என்னை பார்க்க வரமாட்டேங்கிற? எனக்கு ஒரு பார்க்கணும் போல இருக்கு. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுமா ப்ளீஸ். இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடு. பிரியாணி போடு. சரி, இது என்ன பண்ண போறீங்க? இந்த பேப்பரை பூச்சி உங்க அம்மாக்கு அனுப்ப போறேன். இதை பார்த்தோன்னு இதை பார்க்கணும்னு உங்க சீக்கிரமே வந்துடுவாங்க. கண்டிப்பா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்கடா.